வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டாக்கினஸ் சேனல். இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வீடியோவோட பாதியில் சொல்கிறேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அமெரிக்காவில் 2006 ஒரு பிரேக்கிங் நியூஸ். திரும்புகிற இடம் ஃபுல்லாக அந்த நியூஸை பற்றி தாங்க டாக் போயிட்டே இருந்துச்சு. அந்த நியூஸை கேட்ட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசிகிட்டே இருக்காங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, அவன் இடத்துல நானாக இருந்தால் இதெல்லாம் பண்ணியிருக்கவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இன்னொரு ஐயா என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் செய்கிறதுக்கு மனசில் மிகப்பெரிய தைரியம் ஒன்று வரணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன், வெஜிடபிள் மார்க்கெட், ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ்னு எல்லா இடத்துலையும் அந்த நியூஸை பற்றின டாக் மட்டுமே போயிட்டு இருந்துச்சு. ஏன் வெளி உலகத்தை பற்றி ஒன்றுமே தெரியாமல் வீட்டுக்குள்ளேயே சீரியல் பார்த்துட்டு இருந்த ஆன்டிஸ், அங்கிள்ஸ்க்கெலாம் கூட இந்த நியூஸை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். இத்தனை பரபரப்புக்கு ஒரே காரணம் தட் பிக் நியூஸ் ஒன்லி தாங்க. அட சொல்லி தான் தொலையாம்மா, அப்போத்துலேருந்து நியூஸுன்னு சொல்கிறேன். என்ன நியூஸுன்னு சொன்னால் தானே நாங்களும் தெரிஞ்சுக்க முடியும். அதுதானே உங்களோட டாக்கு. கையில் கேல்குலேட்டரை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் இப்போ சொல்ல போகிற நியூஸை கண்டிப்பாக நீங்கள் கணக்கு போட்டு பார்க்கணும். ஒவ்வொரு ஃபீல்டுலேயும் ஒவ்வொரு சூப்பர் ஸ்டார் இருப்பாங்க. அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டின் சூப்பர் ஸ்டார் மிஸ்டர் வாரன் பஃபெட் தான். இந்த வீடியோவும் நியூஸும் அவரை பற்றினது தான். ஒரு லைஃப் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச $37 பில்லியன் பணத்தை மக்களின் நல்வாழ்வுக்காக நன்கொடையாக கொடுத்துட்டு வராங்க. அதாவது $37 பில்லியன் எவ்வளோன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் 2006 அமெரிக்காவில் ஏன் இந்த நியூஸ் இவ்வளோ பரபரப்பாக இருந்துச்சு நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். பில்லியன் ஈக்குவல் டு 100 கோடின்னு வச்சுக்கலாமா? அப்படின்னா 37 பில்லியன் ஈக்குவல் டு 3700 கோடி. உங்கள் கையில் கேல்குலேட்டர் எடுக்க சொன்னல, கேல்குலேட்டரில் இப்போ நீங்கள் கேல்குலேட் பண்ணுங்கள். 2006 ஒரு டாலர் வந்து 45 ரூபா இல்லைனா 46 ரூபா இதுக்குள்ளே தான் இருந்திருக்கு. நம்ம ஆவரேஜாக 45 ரூபான்னு வச்சுக்கோம். அப்படின்னா 3700 கோடி இன்ட்டு 45 ரூபா அப்படின்னு மல்டிப்ளை பண்ணால் ஒரு வேல்யூ கிடைக்கும். அதுதான் இந்தியன் ரூபாவோட கரன்சி. அவர் எவ்வளோ டொனேட் பண்ணியிருக்காருன்னு இந்திய ரூபாயில் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். என்ன கால்குலேட் பண்ணிங்களா? என்ன வந்துச்சு? 166 ட்ரில்லியன் 300 பில்லியன் இந்தியன் கரன்சி. அதாவது அவர் டொனேட் பண்ணது வந்து ட்ரில்லியன் பில்லியன் அளவுக்கு போயிட்டே இருந்திருக்கு. அதனால தான் அன்றைக்கி அந்த நியூஸ் வந்து அவ்வளோ பேரால் பேசப்பட்ட ஒரு விஷயமா இருந்திருக்கு. ஆக்சுவலாக 2006 அவர் $37 பில்லியன் வந்து டொனேட் பண்ணார். ஆனால் 2007 அவர் $52 பில்லியன் வந்து அவர் சொத்து மதிப்பு உயர்ந்துருச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா இவர் பரம்பரை பணக்காரராக தெரிஞ்சிருக்காரு. அதான் இவர் பில்லியன் ட்ரில்லியன் கணக்கெல்லாம் டொனேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதுதான் இல்லை. ஆக்சுவலாக 1956 அவர் கையில் வெறும் $100 மட்டும்தான் இருந்திருக்கு. 1956 $100 இந்தியன் கரன்சியில் எவ்வளோ இருக்குன்னா 1200 வச்சுருந்தார். அவர் கையில் 1200 வச்சுருந்து அது எப்படி இவ்வளோ பில்லியன் அமௌண்ட்டாக மாற்றினார் அப்படின்றது தான் இந்த இடத்துல ஒரு பெரிய மேஜிக். அந்த மேஜிக்கை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஃபஸ்ட்டு அவர் யார், அவர் என்னெல்லாம் பண்ணார், எப்படிலாம் சேவிங்ஸ் பண்ணார், எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாருன்றதை நாம் தெரிஞ்சுக்கணும். இந்த வாரன் பஃபெட் நிறைய பேருக்கு வாரன் பஃபெட்டை பற்றி தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன் தெரிஞ்ச சிலருக்கே கூட அவரோட சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரி பற்றி தெரியுமான்னு கேட்டால் கொஞ்சம் டவுட் தான். அவர் என்ன ஒரு பிஸ்னஸ் மேனா? அதனால தான் அவர் அவ்வளோ டொனேட் பண்ணியிருக்காரா 2006 அப்படின்னு கேட்டால் இல்லை. ஒருவேளை ஆக்டராக இருப்பாரோ? லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குகிற அளவுக்கு? கண்டிப்பாக இல்லை. அரசியல்வாதியாக இருப்பாங்களோ? இல்லவே இல்லைங்க. ஒருவேளை இந்த சினிமாலாம் காமிப்பாங்கள்ல, அண்டர் வேர்ல்டு தாதா, அந்த மாதிரி ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறாரோ? சேச்சே, சத்தியமாக இல்லவே இல்லை. ஆக்சுவலாக அவர் யாருன்னா வேர்ல்டு நம்பர் 1 பங்கு முதலீட்டாளர். அது மட்டும் இல்லை, வேர்ல்டில் நம்பர் 2 பணக்காரரும் இவர் தான். ஷேர் மார்க்கெட் உலகத்தில் இவர் ஒரு கடவுள் மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஷீ இஸ் ரோல் மாடல் ஃபார் ஆல் ஸ்மால் அண்ட் பிக் இன்வெஸ்டர்ஸ். வாரன் பஃபெட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நிறைய யங்ஸ்டர்ஸோ இல்லை அவரை ரோல் மாடலாக ஃபாலோ பண்ணுற நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்படியாவது வாரன் பஃபெட்டை போல் இன்வெஸ்ட் பண்ணி நல்ல பணக்காரனாக மாறிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. வாரன் பஃபெட் ஒரு கம்பெனியோட ஷேர் வாங்கணும்னு நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா ஃப்ரெண்ட்ஸ் அந்த கம்பெனி நல்லா இருக்குடா வாங்கிக்கோடா அப்படின்னு சொல்கிறதோ இல்லை நியூஸை வச்சோ இதை வச்சுலாம் வாங்க மாட்டாராம். டைரெக்டாக அந்த கம்பெனிக்குள்ளே போயிட்டு என்ன அப் அண்ட் டவுன் இருக்குன்றதெல்லாம் ரியலைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வாங்குவாராம். 2006 $37 பில்லியன் டொனேட் பண்ணணும்னு நினச்சதுக்கப்புறம் நல்ல பிளான் பண்ணி அந்த டொனேஷன் எப்படி போகணும், யார்கிட்ட போகணும், யார் மூலயமா போகணும் எல்லாத்தையும் யோசித்து லாஸ்ட்டாக வேர்ல்டு நம்பர் 1 பணக்காரர் பில்கேட்ஸ் இருக்கார்ல, அவரோட அறக்கட்டளைக்கு அவரோட டொனேஷன் போகட்டும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டார் வித் சம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். என்னது இது? வேர்ல்டுலேயே நம்பர் 2 பணக்காரர் தான் வாரன் பஃபெட். அவர் வேர்ல்டில் நம்பர் 1 பணக்காரரான பில்கேட்ஸோட அறக்கட்டளைக்கு டொனேட் பண்ணிட்டாரா? ஏதாவது உள்குத்து இருக்குமோ அப்படின்லாம் யோசிக்காதீங்க. அதாவது வாரன் பஃபெட் சார் என்ன யோசிச்சார்னா, வேர்ல்டில் நம்பர் 1 பணக்காரர் பில்கேட்ஸ். இதுக்கு மேலே அவருக்கு பணத்துக்கு மேலே பணம் சம்பாதிச்சார்னா கூட நம்பர் 1க்கு மேலே எந்த ஒரு நம்பருமே கிடையாது.
ஸோ இந்த டொனேஷன் பண்ணுற காசுக்கு ஆசைப்பட மாட்டாங்க அப்படின்னு நினச்சிருக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, கேட்ஸோட அறக்கட்டளையில் ஒன்று பில்கேட்ஸ், அப்படி இல்லைன்னா பில்கேட்ஸோட ஒய்ஃப், இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தவங்களாவது அந்த சேரிட்டியில் இருக்கணும். அப்படி அவங்க இல்லை அப்படின்னா பஃபெட் டொனேட் பண்ண டாலர்ஸ் செல்லுபடியாகாமல் போயிடும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் வச்சுருக்காங்க. முக்கியமான கண்டிஷன் அவர் போட்டிருக்காரு. அது என்னென்னா, ஒரே நாளில் மொத்தமாக $37 பில்லியன் அவங்க கைக்கு போயிடாதான். 1 இயருக்கு 5% அப்படின்ற கேல்குலேஷனில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாரன் பஃபெட்டோட டாலர்ஸ் வந்து அந்த பில்கேட்ஸோட சேரிட்டிக்கு போய் சேரும் அப்படின்னு கண்டிஷன் வச்சுருக்காங்க. என்னம்மா டொனேட் பண்ணுற மாதிரி டொனேட் பண்ணிவிட்டு கண்டிஷனுக்கு மேலே கண்டிஷனாக அவர் வச்சுருக்காரு அப்படின்னு யோசிக்காதீங்க. அறிக்கையில் வாரன் பஃபெட் டொனேட் பண்ண டாலரோட மதிப்பு எவ்வளோன்னு சொல்லி கணிச்சிருக்காங்க. அது என்னென்னா, உலகத்தில் அதிக ஆடம்பரமாக 289 ஹோட்டல்ஸ் இருக்கான், 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி. அது எல்லாமே வாங்கிட முடியுமா. மட்டும் இல்லை, டெக்னிக்கல் வைஸாகவும் சரி, எக்கனாமிக் வைஸாகவும் சரி, ரொம்ப முக்கியமான நாடு ஜெர்மனி. அந்த நாட்டோட 1 இயருக்கான இராணுவ செலவை ஈடு செய்யுமா அவர் டொனேட் பண்ணியிருக்க டாலர்ஸ். கம்போடியா நாடு இருக்குல்ல, அந்த நாட்டோட சுகாதார செலவு அது 1 இயர் 2 இயர்க்கெலாம் இல்லை, 3 இயர்ஸ்க்கு செலவு பண்ணால் கூட கையில் கொஞ்சம் மிச்சம் இருக்குமா. கொஞ்சம் கிளியராக சொல்லணும் அப்படின்னா, இந்தியாவோட மிகப்பெரிய கம்பெனி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி, அந்த கம்பெனி அப்படியே வாங்கினா கூட $100 மேலே நம்ம கையில் மிச்சம் நிற்குமா. சம்பாதிச்ச பணத்தில் தன்னோட பிள்ளை குட்டிங்களுக்கெல்லாம் சேமித்து வச்சுட்டு மிச்ச மீதியை தான் டொனேஷனாக கொடுக்குறதோ ஏதோ ஒன்று பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் வாரன் பஃபெட் அதை அப்படியே தலைகீழாக மாற்றிருக்காரு. தான் டொனேட் பண்ண போக மிச்ச அமௌண்ட் தான் தன்னோட வாரிசுக்கு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. அதை விட இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், வெறும் $100 பணம் எப்படி 1000 கோடி டாலராக மாறுச்சு அப்படின்றது தான் ஒரு பெரிய மேஜிக். அந்த மேஜிக் வாரன் பஃபெட்டால் மட்டும்தான் முடியுங்க. மேஜிக் அவர் என்னதான் வேலை செஞ்சுருப்பாரு. அவரோட வீடு பக்கத்தில் பிளாட்ஃபார்மில் ஒரு துணியில் கூடாரம் போட்டு பபிள்கம் விற்றுருக்காரு. அதுதான் அவரோட ஃபஸ்ட்டு தொழில் முயற்சி. அப்போது அவருக்கு ஜஸ்ட்டு 5 வயசு தான் ஆயிருக்கு. என்னால் அதை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியலைங்க. ஒரு 5 வயசு குழந்தையால் எப்படி வியாபாரம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. மட்டும் இல்லைங்க, அந்த வயசுலேயே வாரன் பஃபெட்க்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு இருந்திருக்காரு. அவரோட பேர் பாப் ரசல். வாரன் பஃபெட்டோட வீடை காட்டிலும் அவங்க ஃப்ரெண்டு இருக்கார்ல, அவங்க வீட்டுக்கிட்ட நிறைய மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ளதாக அவர் கவனிச்சிருக்காரு. அப்போவே அவர் ரொம்ப ஸ்மார்ட்டாக யோசித்து ஒரு லெமன் சர்பத் கடை ஆரம்பிக்கலான்னு முடிவு பண்ணிட்டாரு. ஸ்மார்ட்டாக யோசித்தது மட்டும் இல்லாமல் அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. அந்த ஃப்ரெண்டோட அம்மா கிட்ட, ஆண்டி நம்ம வீட்டை தாண்டி இத்தனை பேர் க்ராஸ் பண்ணி போகிறாங்கன்னா அவங்கக்கிட்டலாம் நம்ம பணம் வசூலிக்கணும், அதுக்காக ஒரு பிஸ்னஸ் ஐடியா வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த சர்பத் கடையை அங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அப்போ அவரோட வயசு 5 to 6 இந்த கேப்பில் தாங்க இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வாரன் பஃபெட் அவங்க தாத்தா கிட்ட ஒரு பிஸ்னஸ் உடன்படிக்கையை கொண்டு வந்திருக்காரு. அது என்னென்னா, அவங்க தாத்தா ஒரு மளிகை கடை வச்சுருக்காரு. அந்த மளிகை கடையிலேருந்து 6 டின் அடங்கிய கொக்கோ கோலா அதை 25 சென்ட்டுக்கு வாங்கியிருக்காரு. வாரன் பஃபெட் அந்த கொக்கோ கோலா டின்னை வீடு வீடாக எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு டின் 5 சென்ட்டுக்கு விற்றுருக்காரு. சில்லறை விற்பனையில் வாரன் பஃபெட் கையில் நின்ன காசு 30 சென்ட். அதெல்லாம் அவரோட லாபம் பார்த்தது 5 சென்ட். வாரன் பஃபெட் பரம்பரை பணக்காரர்லாம் இல்லை, ஆனால் அவர் ஒரு பிஸ்னஸ் பண்ணுற ஃபேமிலியிலேருந்து வெளியே வந்திருக்காரு. ஸோ அந்த சின்ன வயசுலேயே அவரை ஒரு பிஸ்னஸ் மேனாக கற்பனை பண்ணி பார்த்துருக்காருன்னா வச்சுக்கோங்களேன். அவரை பற்றி இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி சொல்கிறேன். அவருக்கு 7 வயசு இருக்கும்போது உடல்நலை சரியில்லையாம். அவர் பிழைப்பாரானே தெரியல அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. அங்கே அம்மாவும் அப்பாவும் பிள்ளை இனிமேல் பிழைப்பானா மாட்டானான்னு தெரியலன்னு சொல்லி அவருக்கு பிடிச்சது எல்லாமே கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் கொடுக்குறாங்க. ஆனால் வாரன் பஃபெட்டுக்கு பிடிச்ச எந்த விஷயமே அவங்க எடுத்துகிட்டு வந்து தரல. அவருக்கு பிடிச்சமான விஷயம் என்னவாக இருந்ததுன்னா, பிஸ்னஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான். அவர் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ ஒரு விஷயத்தை முணங்கிட்டே இருந்தாராம். என்னென்னா, என்கிட்ட இப்போ நிறைய பணம் இல்லை, ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் நான் நிறைய சம்பாதிப்பேன், அப்போது என் பேர் ஃபஸ்ட்டு பேஜ் நியூஸ் பேப்பரில் வரும் அப்படின்னு முணுமுணுத்துக்கிட்டே இருப்பாராம். ஒரு 7 வயசு பையன்கிட்ட ஒரு பென்னோ பென்சிலோ கொடுத்தா அவன் என்ன பண்ணுவான், ஏதாவது எழுதி பழகுவான். ஆனால் வாரன் பஃபெட் என்ன பண்ணாருன்னா, கிட்ட கொஞ்சோண்டு ஒரு சேவிங்ஸ் இருந்துச்சுல்ல, அந்த சேவிங்ஸ் எவ்வளோ வேகமாக வளரணும், எப்போ அவர் மில்லியனர் ஆகணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஒரு படமாக வரைஞ்சி அடிக்கடிக்கு அவங்க அப்பா அம்மாட்ட காமிச்சிட்டே இருப்பாராம். ஆக்சுவலாக விஷுவல் போர்ட் டெக்னிக்கை அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. சின்ன வயசுலேயே வாரன் கிட்ட ஏதாவது ஒரு பேப்பர் கொடுத்து இதில் ஏதாவது எழுதுறாக்கண்ணா அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு எழுத்துக்கெல்லாம் எழுதவே வராதான். அவர் எப்பயுமே எண்களை மட்டும்தான் எழுதுவாராம், நம்பர்ஸ் மட்டும்தான் எழுதிக்கிட்டே இருப்பாராம். அந்த நம்பர்ஸ் அவர் கண்ணுக்கு பணமாக மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. அவரோட 8 வயசு தான் ரொம்ப முக்கியமான வயசு. ஏன்னா அவர் அப்போ தான் ஃபஸ்ட்டு பங்குச்சந்தையை பற்றின ஒரு புக்கை வாசிக்கிறாரு. ஏன் அந்த புக்கை கூட வாசிக்கிறாரு அப்படின்னா, அந்த புக்கை அவங்க அப்பா எழுதுனது. புக் எழுதுகிற அளவுக்கு அவங்க அப்பாவுக்கு ஏதோ ஒரு நாலேஜ் இருந்திருக்கு அப்படின்னா, அவர் ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடாக ஏதோ ஒரு வேலை செஞ்சுருக்காரு.
அவங்க தாத்தா ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்திருக்காரு. ஸோ ஆப்வியஸாக இவர் அதே ஃபீல்டில் க்ரோ ஆகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். அவர் வாரன் பஃபெட் ரொம்ப செல்வ செழிப்போடு இருக்கார். அது மட்டும் இல்லாமல் அவர் எந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் அது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக தான் முடியுது. அவர் ஒரு லக்கி சாமா இருப்பார் அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும்ல. அவர் ஒரு லக்கி சாமா இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் ஏன் 5 வயசில் காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாரு? 5 வயசு அப்படிங்கிறது ஒரு மழலை சொல்லே மாறாத ஒரு வயசு. அந்த வயசில் வாரன் பஃபெட்க்கு பணத்து மேலே எதுக்கு அவ்வளோ ஒரு ஈர்ப்பு? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா அவரோட பர்த் ஹிஸ்ட்ரியை நம்ம கொஞ்சம் பார்க்கணும். 1929 யூஎஸில் வரலாறு காணாத ஒரு வறட்சி. நிறைய பேருக்கு வேலை போகுது, சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஷேர் மார்க்கெட்லாம் படு பாதாளத்துக்கு போயிட்டுருக்கு. ஒரு நாள் 2 நாள் 1 மாதம் 2 மாதம் இல்லைங்க, 3 வருஷம் கண்டினியூவாக டவுன் ட்ரெண்ட்லேயே தான் இருக்குது. நிறைய பேர் தற்கொலைலாம் பண்ணிக்கிறாங்க. இப்படி ஒரு வஸ்டான சுச்சுவேஷனில் 1913 வாரன் பஃபெட் பிறக்கிறாரு. வாரன் பஃபெட்டோட அப்பா தினப்பத்திரிக்கையில் வேலை செஞ்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வாரன் பஃபெட் பிறந்து 2 வருஷம் கூட கம்ப்ளீட்டாக முடியல, அவங்க அப்பாவோட வேலை போயிடுச்சு. லக்கி சாம்கான எந்த ஒரு சைனுமே இல்லாத ஒரு குழந்தையாக தான் வாரன் பஃபெட் பிறக்கும் போது இருந்திருக்காரு. 1930s பிறந்த குழந்தைக்கு 1லேருந்து 5 வயசுக்குள்ளே என்ன ஒரு பெரிய நீடு இருக்க போகுது? எனக்கு தெரிஞ்சு 3 வேளை சாப்பாடு மட்டும்தாங்க. ஆனால் வாரன் பஃபெட்டோட ஃபேமிலியில் அந்த சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அவங்க அப்பா ஏறாத ஆஃபீஸ் இல்லை, எல்லா ஆஃபீஸும் ஏறி இறங்கியிருக்காரு வேலைக்காக. ஒரு கட்டத்தில் வேலை கிடைக்கல அப்படின்னு தெரிஞ்சதும் அவராக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதுதான் ஷேர் மார்க்கெட் புரோக்கர். வறட்சி காரணமாக ஷேர் மார்க்கெட்லாமும் டவுனில் இருந்ததில்ல. ஸோ ஷேர் மார்க்கெட் பார்க்கும்போது யாரும் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணல. ஸோ அவங்க அப்பாவுக்கு நல்ல ஒரு வருமானம் இல்லை. அவங்க தாத்தா மளிகை கடை வச்சுருந்ததுனால 3 வேளை சாப்பாட்டுக்கு பதில் 1 வேளை சாப்பிட்றதுக்கு அஃபோர்டபுளாக இருந்திருக்காங்க. ஆனால் அது ரொம்ப நாள் நீடிக்கலை. அவங்க தாத்தா தான் ரொம்ப கராரான மளிகை கடைக்காராச்சே, கொடுத்ததுக்கெலாம் கணக்கு கேட்டு காசு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. பசின்னு வறுமை, ஒரு பக்கம் அப்பாவுக்கு வேலை இல்லை, ஸோ பணம் இல்லை அப்படிங்கிற வறுமை, ஒரு பக்கம் தாத்தா கிட்டேருந்து வந்த உதவியும் நின்று போச்சு. அவருக்கு இதெல்லாம் பார்த்து எப்படியாவது நம்ம நிறைய காசு பணம் சம்பாதிக்கணும், நல்ல செல்வ செழிப்போடு வளரணும் வாழணும் அப்படின்னு சொல்லி அவரோட 5 வயசுக்கு முன்னாடியிலேருந்தே அவரோட ஆழ் மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கு. நாளுக்கு நாள் அந்த எண்ணம் கூடுச்சே தவிர குறையவே இல்லை. அதனால தான் அவருக்கு எந்தெந்த இடத்தெல்லாம் பணம் சம்பாதிக்கிற சான்ஸ் கிடைச்சதோ எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாரு. இப்போ நம்மளால் ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது ஏன் சின்ன வயசுலேருந்தே அவர் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப மும்முரமாக இருந்திருக்காரு அப்படின்ட்டு. 8 வயசில் வாரன் பஃபெட் ஷேர் மார்க்கெட் பற்றின ஒரு புக்கு படிக்கிறாருன்னு சொன்னேன் இல்லையா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, வாரன் பஃபெட்டோட அப்பாவும் வாரன் பஃபெட்டும் ட்ரெயின் ஏறி அமெரிக்காவோட பொருளாதார மையமான நியூயார்க் நகரத்துக்கு ஒரு டூர் விசிட் போகிறாங்க. ஃபஸ்ட்டு வாரன் பஃபெட் நியூயார்க்கோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கட்டிடத்தை முதல்ல அப்படியே மலைச்சு போய் பார்க்குறாரு. பஃபெட்டோட மனசில் அழிக்க முடியாத காட்சியாக இன்னும் இருக்கிறது அன்றைக்கி அவர் பார்த்த பில்டிங் தான், நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பில்டிங். அன்றைக்கி அந்த பில்டிங்கை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் அவரும் ஒரு ஆர்வக்கோளரில் நானும் ஷேர் மார்க்கெட்டில் பணம் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அவரும் அவங்க அக்காவும் சேர்ந்து சிட்டி சர்வீஸ் கம்பெனியோட ஷேரை 6 வாங்குறாங்க. அதில் இவருக்கு 3 ஷேர், அவங்க அக்காவுக்கு 3 ஷேர் அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கிறாங்க. வாரன் பஃபெட்டோட முதலீடு ஷேர் மார்க்கெட்டில் எந்த வயசுலனா 11 வயசில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. நம்மள நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் ரீல்ஸ் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஐயோ நேரத்தை வீணடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி ஒரு செகண்டாவது ஃபீல் பண்ணுவோம். ஆனால் வாரன் பஃபெட் எதை நினச்சி ஃபீல் பண்ணியிருக்காரு தெரியுமா? அவரோட 11 வயசுக்கு முன்னாடி வரைக்கும் ஷேர் மார்க்கெட்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, அதில் இவ்வளோ காசு சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறதுலாம் தெரியாமல் நாட்களையும் நேரத்தையும் நான் வீணடிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருக்காராம். அவர் ஒரு லக்கி சாமா இல்லை அன்லக்கி பர்சன்லாம் அதெல்லாம் தூக்கி ஓர வச்சுட்டு ஹானஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா அவர் ஒரு பொறுமையான கடின உழைப்பாளிங்க. அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை ஜஸ்ட் நியூயார்க் எக்ஸ்சேஞ்ச் பில்டிங்கை பார்த்து மட்டும் வரலைங்க. அவருக்கு ஆல்ரெடி ஷேர் மார்க்கெட்டை பற்றி கொஞ்சோண்டு நாலேஜ் இருந்திருக்கு. அந்த நாலேஜ் எங்கேருந்து கெயின் பண்ணார்னா அவங்க அப்பாவோட ஷேர் மார்க்கெட் புரோக்கர் ஆஃபீஸ்லேருந்து. அவரோட அப்பா ஆஃபீஸ்க்கு வாரன் பஃபெட் டெய்லி போவாராம். அப்பாவுக்கு ஏதாவது நம்ம உதவி பண்ணணும் அப்படின்னு நினச்சி போர்டில் சார்ட் எல்லாம் வரைவாராம். ஷேரோட ப்ரைஸ் எல்லாம் போர்டில் எழுதி வைப்பாராம். ஸோ வாரன் பஃபெட்க்கு அங்கே தான் ஃபஸ்ட்டு ஷேர் மார்க்கெட் சார்ட்னா என்ன, அது என்னென்ன ப்ரைஸில் ஏறும் இறங்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு இன்ட்ரோ கிடச்சிருக்கு. வாரன் பஃபெட் அவங்க அப்பா ஆஃபீஸில் மட்டும் இல்லைங்க, அதே ஸ்ட்ரீட்டில் இன்னொரு புரோக்கர் ஆஃபீஸ்க்கும் போயிட்டு எனக்கு போர்டில் சார்ட்லாம் ரொம்ப சூப்பராக வரைய தெரியும், எனக்கு ஷேர் மார்க்கெட்டில் ஒரு கம்பெனியோட ப்ரைஸை எப்படி எழுதணும் அப்படின்றதெல்லாம் தெரியும், எனக்கு ஒரு வேலை கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அவரும் இந்த சின்ன பையனோட ஆர்வத்தை பார்த்து சரிப்பா நீயே அந்த வேலையை பாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு. 11 வயசில் வாரன் பஃபெட்டும் அவங்க அக்காவும் சேர்ந்து சிட்டி சர்வீஸ் கம்பெனி ஷேர் 6 வாங்கியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. கம்பெனியோட ஷேர்
ஒன்று $38 வாங்கியிருக்காங்க. அவங்க வாங்கின உடனே அந்த ஷேரோட மதிப்பு ஒரு ஷேர் $27 குறைஞ்சிட்ருக்கு. உடனே வாரன் பஃபெட்டுக்கு ஒரே பதட்டமாயிடுச்சு. என்ன நம்ம வாங்கின உடனே குறைஞ்சிடுச்சு, இப்போ நம்ம நஷ்டத்தில் தான் வெளியே வரணுமோ அப்படின்னு யோசிச்சிருக்காரு. ஆனால் கொஞ்ச நாள்லேயே அந்த ஷேர் $40 வந்துடுச்சு. வாரன் பஃபெட்டுக்கு ஒரே மகிழ்ச்சி, அப்பாடி இது ப்ராஃபிட்டில் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி வித்துட்ருக்காரு. ஆனால் அவர் விற்காமல் வெயிட் பண்ணியிருந்தாருன்னா ஷேரோட ப்ரைஸ் $200 வரைக்கும் போயிருக்கு. அவரோட ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டில் அவர் கற்றுக்கிட்ட மிகப்பெரிய பாடம் ஷேர் மார்க்கெட்டில் பொறுமை ரொம்ப அவசியம் அப்படிங்கிற பாடத்தை தான். ஷேர் வாங்கிய போது அவர் கற்றுக்கிட்டார்ல ஒரு பாடம், அந்த பாடத்தை தான் பிற்காலத்தில் அது 3 கோடி ஷேர் வாங்குறதுக்கு முன்னாடி ஆகட்டும், 30 கோடிக்கு ஷேர் வாங்குறதாகட்டும், அந்த பணத்தை போட்ட உடனே பதட்டம் அடையாமல் நிதானமாக அதை கையால் கற்றுருக்காரு. ஷேர் மார்க்கெட்டில் பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி இன்னொரு விஷயத்தை இங்கே சொல்கிறாரு. அது நம்ம எந்த ஒரு துறையில் இன்வெஸ்ட் பண்ணணும், இல்லை பிஸ்னஸ் பண்ணணும், ஏதோ ஒன்று புதுசாக பண்ணணும்னு நினச்சா அதை சின்ன வயசுலேயே பண்ணிவிடுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அப்போ தான் நம்ம எங்கேயாவது ஒரு தப்பு பண்ணாலும் அதை ரெக்டிஃபை பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம விழுந்தாலும் எழுந்து ஓடுறதுக்கு நிறைய நாட்கள் இருக்கும் அப்படின்னு சொல்ல வராரு. அனுபவம் மிகப்பெரிய ஆசான். எஜுகேஷனை விட பட்டறிவு பல மடங்கு உயர்ந்தது அப்படின்னு வாரன் பஃபெட் மட்டும் இல்லை, எல்லா பிஸ்னஸ்மேனும் அதுதான் சொல்லுவாங்க. ஒரு வயசுலேயே வாரன் பஃபெட்க்கு பகுத்தறிவை விட பட்டறிவு தான் ரொம்ப சிறப்பாக வேலை செஞ்சுருக்குன்னு சொல்லலாம். 1941 ஆஃப்டர் வேர்ல்டு வார், வேர்ல்டில் மட்டும் ஹிஸ்ட்ரி மாறலைங்க, வாரன் பஃபெட்டோட வாழ்க்கையிலையும் சில ஹிஸ்ட்ரிகள் மாறி இருக்கு. பஃபெட்டோட அப்பா எலெக்ஷன் நின்று எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டாரு. வாரன் பஃபெட்டோட குடும்பத்தில் எல்லாருக்கும் ஒரே மகிழ்ச்சி, துள்ளி குதிக்கிறாங்க. ஆனால் வாரன் பஃபெட்டோட முகத்தில் மட்டும் மகிழ்ச்சியே இல்லை. பஃபெட்டோட அப்பா எலெக்ஷன் நின்று ஜெயிச்சது மட்டும் இல்லாமல் அந்த ஃபேமிலியே வாஷிங்டனுக்கு ஷிஃப்ட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம். ஒரு 12 வயசு சின்ன பையனுக்கு அவனோட வாழ்ந்த வீட்டை விட்டு, அவனோட ஃப்ரெண்ட்ஸை விட்டு, அவனோட ஸ்கூல் எல்லாத்தையும் விட்டு போகிறதுக்கு மனசே இல்லை. அதனால தான் எலெக்ஷனில் அவங்க அப்பா ஜெயிச்சப்போ அவங்க குடும்பமே சந்தோஷமாக இருந்தாலும் அவன் ரொம்ப வருத்தத்தோடு இருந்தான். பஃபெட்க்கு புதுசாக போன பிளேஸ் சுத்தமாக பிடிக்கவே இல்லை. நாளுக்கு நாள் ரொம்ப வெறுப்பு அதிகமாகிட்டே இருந்துச்சு. அதாவது சாக்கு சொல்லிட்டு நம்ம பழைய கிராமமான ஒமாஹாவுக்கே திரும்பி போயிடலாமா அப்படின்லாம் யோசிப்பானாம். அதனால் நைட்டு அவங்க அம்மாட்ட என்ன சாக்கு சொல்லுவார்னா, என்னால் படுத்தா தூங்கவே முடியல, மூச்சு முட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு விடிய விடிய நின்றுக்கிட்டே இருப்பாராம். இதே மாதிரி நிறைய இரவுகள் கடந்திருக்கான். கிட்ட ஒரு பக்கம் என்னால் மூச்சே விட முடியல அப்படின்னு சொல்லி ட்ராமா பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் யாருக்குமே தெரியாமல் அவங்க தாத்தாக்கு ஒரு லெட்டர் எழுதினாராம். இந்த ஊரில் இருக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது தாத்தா அப்படின்னு லெட்டரில் எழுதுனதை பார்த்த உடனே தாத்தா மனசு இறங்கி, நீ 8வது படிக்கிற வரைக்கும் நம்ம ஊர்லேயே வந்து படிடாக்கானா அப்படின்னு பதில் கடிதம் எழுதினாராம். அந்த பதில் கடிதத்தை பார்த்த உடனே வாரன் பஃபெட்க்கு ரொம்ப அளவற்ற மகிழ்ச்சி. அவங்க அப்பா எலெக்ஷன்னு ஜெயிச்சப்ப இல்லாத மகிழ்ச்சி அவங்க தாத்தா பதில் கடிதத்துக்கு அவ்வளோ சந்தோஷப்பட்டாராம். ஏன் அவருக்கு அவ்வளோ மகிழ்ச்சினா, அவருக்கு அவரோட ஊரான ஒமாஹாவை ரொம்ப பிடிக்குமா. அவருக்கு ஒரு நிக்நேமே இருக்குங்க. அந்த நிக்நேம் என்ன தெரியுமா? ஆரக்கிள் ஆஃப் ஒமாஹா. அதாவது ஒமாஹாவின் தீர்க்க தரிசி, அப்படி இல்லைன்னா ஒமாஹாவின் ஞானி, இப்படிலாம் கூட வச்சுக்கலாமே. அந்த புது வீட்டெல்லாம் விட்டுட்டு பழைய ஊருக்கு ஒமாஹாவுக்கு ரொம்ப ஜாலியாக வாரன் பஃபெட் வந்துட்டார். அவங்க தாத்தா கூடயும் அவங்க அத்தை கூடயும் ஸ்டே பண்ணியிருக்காரு. அவங்க அத்தை ஒரு எக்கனாமிக் டீச்சர். வாரன் பஃபெட்டை சுற்றி பாருங்களேன். வாரன் பஃபெட்டோட அப்பாவுக்கு ஷேர் மார்க்கெட்டை பற்றி ஏதோ ஒரு சில விஷயங்கள் தெரியுது. வாரன் பஃபெட்டோட தாத்தா ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்திருக்காரு. வாரன் பஃபெட்டோட அத்தை ஒரு பொருளாதார டீச்சராக இருந்திருக்காங்க. இதை நான் ஏன் இங்கே மென்ஷன் பண்ணுறேன்னா, வாரன் பஃபெட் ரொம்ப ஸ்மார்ட்டாக அவரோட சக்ஸஸ்ஃபுல் லைஃப்க்கு தேவையான எல்லா நீடுமே முதல் படி எங்கேருந்து எடுத்திருக்காருன்னா, அவரோட ஃபேமிலியிலேருந்தே எல்லா சோர்ஸையும் கலெக்ட் பண்ணியிருக்காரு. பஃபெட்டோட அப்பா ஷேர் மார்க்கெட்டை பற்றி ஒரு புக் எழுதியிருக்காரு. அது பப்ளிஷ் ஆயிருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அதே மாதிரி அவரோட தாத்தாவும் ஒரு புக் எழுதியிருக்காரு. ஆனால் தாத்தா சொல்ல சொல்ல வாரன் பஃபெட் தான் அந்த புக்கை எழுதியிருக்காரு. தாத்தா அந்த புக்குக்கு வைக்கிற தலைப்பெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். விழுந்தால் கம்பி ஏதாவது பிடித்துக்கொள், இது ஒரு தலைப்பாங்க. இன்னொரு தலைப்பு, மளிகை கடையை நடத்துவது எப்படி, மீன் பிடித்ததில் நான் கற்றுக்கொண்ட சில விஷயங்கள், இப்படிலாம் டாபிக் வைப்பாராங்க. ஆனால் இதில் ஒரு புக்கு கூட பிரிண்ட்டுக்கு போய் பப்ளிஷ் ஆகவே இல்லையாம். அவரோட சப்கான்ஷியஸ் மைண்டில் இந்த உலகம் என்றைக்காவது ஒரு நாள் என் புக்கை படித்தே தீரும் அப்படின்னு நினப்பு இருக்குது போல். அதனால் அவரோட முயற்சியை கைவிடவே இல்லை. இன்றைக்கி வாரன் பஃபெட் எழுதின புத்தகங்கள், அவங்க தாத்தாவோட விடாமுயற்சி, அவரோட நடை, இது எல்லாமே வாரன் பஃபெட்டோட மனசில் ரொம்ப பதிஞ்சிருக்கு. வாரன் பஃபெட்டோட 13 வயசில் ஒருத்தர்கிட்ட சவால் விடுறாரு. நான் 30 வயசில் மில்லியனர் ஆகலை அப்படின்னா ஒமாஹாவிலே இருக்கிற உயரமான கட்டிடத்துக்கு மேலே போய் நின்று குதிச்சு உயிரை விட்டுடுவேன் அப்படின்னு சொல்லி. நம்பர்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ், இது ரெண்டுமே வாரன் பஃபெட்டை சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சான். அமெரிக்காவில் முக்கிய மாகாணங்களில் இருக்க மக்கள் தொகை விவரங்கள் எல்லாமே வாரன் பஃபெட்க்கு விரல் நுனியில் தெரியுமா. அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வாரன் பஃபெட் என்ன பண்ணார் தெரியுமா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சும்மா ஜாலி டாக் பேசுவோம்ல, அதுக்கு பதில் அவரோட ஜாலியான டாக்கே அந்த மக்கள் தொகை விவரங்களை வச்சு இந்தந்த மாகாணத்துக்குலாம் நம்ம பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் நம்ம ப்ராஃபிட்
ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அக்யூரேட்டாக கணக்கு பண்ணி சொல்லுவாராங்க. அவர் அவங்க அப்பா அம்மாவை எல்லாரையும் பிரிஞ்சு பழைய ஊரான ஒமாஹாவில் இருக்கிறதுனால அவரோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் அவங்க தாத்தாவோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாமும் போவாராம். அப்படி ஒரு நாள் தான் ஷேர் மார்க்கெட் புரோக்கரான எங்க தாத்தாவோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்காரு. அப்போ அந்த ஃப்ரெண்டு கிட்ட ஒரு கான்வர்சேஷன் நடந்திருக்கு. பஃபட் என்ன சொல்லியிருக்காருன்னா, 30 வயசுக்குள்ள நான் மில்லியனர் ஆகலை அப்படின்னா இந்த ஒமாஹால உயரமான கட்டடத்துல இருந்து போயிட்டு குதிச்சு நான் உயிரை விட்டுருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உயிரை பணைய வச்சு பெட் கட்டியிருக்காரு. ஆக்சுவலாக வாரன் பஃபட் சின்ன வயசுலேருந்தே உணர்வசப்பட்டு ஒரு வேகத்தில் சவால் விடக்கூடிய பழக்கம்லாம் வாரன் பஃபட்க்கு இருந்ததே இல்லைங்க. எப்படிப்பட்ட ஒரு பர்சனா மனசை கட்டி ரொம்ப தூரமாக வச்சுட்டு புத்தி என்ன சொல்லுதோ அதை கேட்டு செயல்படுறவர் தான் வாரன் பஃபட். இப்படிப்பட்ட பர்சன் எப்படி இப்படி ஒரு முட்டாள்தனமான பந்தயத்தை கட்ட முடியும்? மான கட்டட உச்சியிலிருந்து குதிச்சா செத்து போயிடும் அப்படிங்கிற விஷயம் வாரனுக்கு நல்லாவே தெரியும். தெரியாமல் ஒன்றும் இல்லை. அப்படி இருக்கும்போது பந்தயத்துக்கு பணயமாக எப்படி உயிரை அவர் பந்தயம் கட்ட முடியும்? ஒன்றும் இல்லைங்க. வெரி சிம்பிள். தெரியாத ஒன்று செய்ய நினைக்கும் போது தான் நம்ம வெற்றி பெறுவோமா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம்லாம் இருக்கும். கொஞ்சம் ஒரு விஷயத்த பண்ணும்போது எந்த ஒரு பயமும் இருக்காது, எந்த ஒரு உதறலும் இருக்காது, எந்த ஒரு சந்தேகமும் இருக்காது. கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மட்டும்தான் இருக்கும். வாரன் பஃபட்டுக்கும் அதே நம்பிக்கை தான். அதனால தான் அவர் ரொம்ப தைரியமாக நான் 30 வயசுக்குள்ளே மில்லியனராவா இல்லைனா உயரமான கட்டிடத்துலேருந்து குதிச்சு செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லி பந்தயம் கட்டியிருக்காரு. பஃபட் சொன்னபடியே 30 வயசுக்குள்ளே மில்லியனரும் ஆகி அந்த பந்தயத்தில் ஜெயிச்சும் காட்டிட்டாருங்க. அவர் பெரிய கோடீஸ்வரன் ஆனதுக்கப்புறம் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கோல்ஃப் விளையாட்டில் சில பந்தயம் கட்டலாம் வரையா அப்படின்னு சொல்லி வாரன் பஃபட்டை கூப்பிட்ருக்காங்க. பஃபட் அதுக்கு நான் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கன்வின்ஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். நண்பா, நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னா நான் உனக்கு $20,000 கொடுக்குறேன். சப்போஸ் நீ தோற்று போயிட்ட அப்படின்னா எனக்கு $10,000 கொடு, போதும். நான் உனக்கு 3 நாள் டைம் தரேன், நல்லா யோசிச்சு சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாரன் பஃபட் 3 நிமிஷம் கூட யோசிக்காமல், இல்லை நண்பா எனக்கு இந்த விளையாட்டு செட் ஆகாது, நான் வரல அப்படின்னு சொல்லிட்டார். இதுவே நானாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன், பை லக் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே, வந்தால் லக்கு தானே அப்படின்னு யோசிச்சிருப்போம். பட் அவர் லக்கை பற்றிலாம் எதுவுமே யோசிக்கவே இல்லை. அவருக்கு தெரியாத ஒரு விஷயத்தில் அவர் என்றைக்குமே இறங்க மாட்டார். எவ்வளோ ப்ராஃபிட் தர பிஸ்னஸாக இருந்தாலும் அந்த பிஸ்னஸை பற்றி தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த பக்கம் ஸ்டெப் எடுத்து வைக்க வாரன் பஃபட் ரெடியாக இருந்தார். வாஷிங்டனில் இருக்க அப்பா அம்மா கிட்ட இருந்து ஒரு கடிதம் வருது. எந்த ஒரு காரணம் சொல்லி தட்டி கழிக்காமல் வாஷிங்டன் வந்து சேரணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டாய கடிதம் வருது. இதை பார்த்த வாரனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் வேறு வழியே இல்லை. வேண்டா வெறுப்பா அவர் வாஷிங்டனுக்கு போய் செட்டில் ஆகிறாரு. தான் அவரோட வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமைய போகுது அப்படிங்கிறது அவருக்கு அப்போ தெரியாது. சீரிஸ் 8 அவர் வாஷிங்டனில் வாரன் பஃபட் ஒரே ஒரு நாள் இல்லை, ஒரு செகண்ட் கூட அவர் பொழுது வீணாக கழிக்கவே இல்லையாங்க. விட பேப்பர் போடுற வேலையை செஞ்சுருக்காரு. வாஷிங்டனில் போஸ்ட் மற்றும் டைம்ஸ் அப்படின்னு 2 பிரபலமான பத்திரிகை, அதாவது நம்ம ஊரில் தினத்தந்தி, தினமலர் அப்படின்லாம் சொல்கிறோம்ல, இந்த மாதிரி பேப்பரை சைக்கிளில் கேரியரில் வச்சுக்கிட்டு சும்மா ரோட்டோரமாக நிற்காமல் ஜங்ஷனில் நிற்பாராங்க. இப்போ அவருக்கு 13 வயசு ஆகுது. அந்த 13 வயசு சிறுவன் எப்படி தெரியுமா யோசிச்சிருக்கான்? சிலருக்கு தினத்தந்தி பேப்பர் படிக்க பிடிக்கும், சிலருக்கு தினமலர் பேப்பர் படிக்க பிடிக்கும். யார் வந்து எந்த பேப்பர் கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு 2 பேப்பரையுமே அவரே விற்றாராங்க. பேப்பர் விற்று அவருக்கு மாதம் $175 சம்பாதிச்சிருக்காரு. அந்த காலத்தில் பெரியவங்க கூட இவ்வளோ பெரிய வருமானத்தை சம்பாதிச்சிருக்க முடியாது. இத்தனைக்கும் வாரன் பஃபட் ஸ்கூல் படிப்பெல்லாம் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இந்த பேப்பர் டெலிவரி தொழிலில் கவனம் செலுத்தியிருக்காரு. ரொம்ப மும்முரமாக ஒரு காலத்துக்கட்டத்துக்கு மேலே டெலிவரி தொழிலில் கவனம் செலுத்தியதுனால அவரால் ஒழுங்காக படிக்க முடியல. ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் வாரன் பஃபட்டோட அம்மாவை கூப்பிட்டு உங்கள் பையனை கண்டிச்சு வைங்க, அவன் ஒழுங்காக படிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுட்ருக்காங்க. வாரன் பஃபட்க்கு ரொம்ப ஷேம்ஃபுல் மொமெண்ட்டாக இருந்திருக்கு. மொமெண்ட்டில் வாரன் பஃபட் ரொம்ப எரிச்சல் அடைஞ்சிருக்காரு. ஏன்னா இத்தனை நாள் வரைக்கும் தான் ஒரு சுதந்திர பறவை, தான் நினைக்கிறதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த வாரன் பஃபட்க்கு இதுக்கப்புறம் படித்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தால் வாரன் பஃபட் என்ன பண்ணார் தெரியுமா? அவரும் அவங்க ஃப்ரெண்டும் சேர்ந்து பக்கத்து ஊரான மாகாணத்துக்கு ஊரை விட்டு ஓடி போயிட்டாங்க. வாரன் பஃபட்டோட அப்பா, அம்மா, போலீஸ் இவங்க எல்லாருமே தேடியுமே வாரன் பஃபட்டை கண்டுபிடிக்க முடியல. அந்த பக்கத்து மாகாணத்தில் போலீஸ்கிட்ட ஒரு டைம் மாட்டிக்கிட்டு இருக்காரு. ஆனால் ஏதோ இன்னசென்ட்டாக பதில் சொல்லி தப்பிச்சிட்டு இருக்காரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து வேறு வழியே இல்லாமல் திருப்பி அப்பா அம்மா இருக்கிற வாஷிங்டனுக்கே திருப்பி வாரன் பஃபட் வந்துட்டுருக்காரு. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் தான் அப்பாவோட கோவத்தை வாரன் பஃபட் நேருக்கு நேராக பார்க்குறாரு. ஸ்கூலில் நல்லா படித்து நல்ல மார்க் எடுக்கல அப்படின்னா நீ இந்த பேப்பர் போடுற தொழிலை பற்றிலாம் நினச்சி கூட பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டுட்டாரு. வாரன் பஃபட் சுச்சுவேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அப்பா கடுமையாக சொன்னதை ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு படிப்புலேயும் தொழிலையும் ஈக்குவலாக கவனத்தை செலுத்தினார். நாளைக்கு 500 பேப்பரை வித்துடணும் அப்படிங்கிறது வாரன் பஃபட்டோட டார்கெட். டெய்லி அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணிகிட்டே இருந்தார். அது மட்டும் இல்லாமல் இப்போலாம் தான் எல்லாருக்கிட்டையும் டிஜிட்டல் மொபைல் வந்துடுச்சு. நம்ம நியூஸ் பேப்பர்லாம் வாங்குறதில்ல, நியூஸ் டிவிலே பார்த்துக்குறோம். அப்போ எல்லார் வீட்டுக்கும் மாதம் சந்தா கட்டி பேப்பர் வீட்டுக்கு போகும். ராத்திரியில் வாரன் பஃபட்டை எழுப்பி இந்த வீட்டுக்கு எந்த தேதியில் சந்தா தேதி முடியுதுன்னு சொன்னாலும் கரெக்டாக சொல்வாராம்.
அந்த டேட் எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த பர்சன் கிட்ட சொல்லி காசு கட்ட வச்சுருவார். இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் நினைக்கிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு டைமாவது வாரன் பஃபெட்டோட புக்கோ இல்லை ஆடியோ புக்கோ கேட்கணும் இல்லை படிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி தானே? இதை வாரன் பஃபெட் 13 வயசில் எப்படி ரொம்ப டாக்டிக்காக ஹேண்டில் பண்ணியிருக்காரு தெரியுமா? அப்பையும் சரி இப்பயும் சரி நிறைய பேர் வீடு மாற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க. யாராலையும் ஒரே வீட்டில் இருக்க முடியாது. ஐ மீன் ரெண்டலில் இருக்கிறவங்களுக்கு காசு கட்டாமல் அவங்க வீடு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அது வாரன் பஃபெட்டுக்கு லாஸ் தானே. இப்படி ஒரு லாஸ்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக வாரன் பஃபெட் என்ன பண்ணார்னா, அங்கே இருக்க வாட்ச்மேன் கிட்ட, லிஃப்ட் ஆப்ரேட்டர் கிட்ட, டீ கடைக்காரர்கிட்ட, காய்கறி கடைக்காரர், அயன் பண்ணுறவங்க இவங்க எல்லாருக்கும் ஃப்ரீயாக நியூஸ் பேப்பர் கொடுப்பாராம். சப்போஸ் யாராவது வீடு காலி பண்ணி போக போகிறாங்க அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் வாரன் பஃபெட்க்கு முன்னாடியே போய் சேர்ந்துருமா. அவரும் அவரோட சந்தா காசை மிச்சம் இல்லாமல் வாங்கிடுவாராம். வாரன் பஃபெட் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதுல அதெல்லாம் இஷ்டப்படி செலவு பண்ணுறதுக்காக இல்லையா. வாரன் பஃபெட் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேர்த்து வச்ச பணத்தெல்லாம் வச்சு ஒரு காரியம் பண்ணியிருக்காரு. அது என்ன தெரியுமா? $1200 பணத்தை செலவு பண்ணி ஒரு மாகாணத்தில் 30 ஏக்கருக்கு விவசாய நிலம் ஒன்று வாங்கியிருக்காருங்க. ஒரு நிலம் வாங்கினது என்னமோ 17 வயசில் தான். ஆனால் 13 வயசுலேயே அவர் இன்னொரு இன்ட்ரெஸ்டான விஷயம் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் 13 வயசில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோன்னா, ஒரு 80s கிட்ஸ் 90s கிட்ஸ்லாம் ஓடி பிடிச்சி விளையாடி இருப்பாங்க. 2K கிட்ஸ் எல்லாருமே வீடியோ கேம், சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லி பிஸியாக இருப்பாங்க. ஆனால் வாரன் பஃபெட் மட்டும் 13 வயசுலேயே கவர்மெண்ட்க்கு இன்கம் டேக்ஸ் பே பண்ணியிருக்காராங்க. எல்லாரும் 13 வயசில் சொப்பு சாமானை வச்சு விளையாடிட்டு இருந்த காலகட்டத்தில் வாரன் பஃபெட் மட்டும் பிஸ்னஸ் கூட விளையாடி முழு பிஸ்னஸ் மேனாகவே அவதாரம் எடுத்துகிட்டு இருந்தார். 40 ஏக்கரில் நிலத்தை வாங்கிட்டு அது சும்மா இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் அப்படின்னு நினைக்காம அதை வச்சு எப்படி பேசிவ் இன்கம் ரெடி பண்ண முடியும்னு யோசிச்சு சில விவசாயிகளுக்கு அந்த நிலத்தை குத்தகைக்கு விட்டு பணம் சம்பாதிச்சிருக்காரு. ஆனால் சும்மா காசு வர்றது அவருக்கு சுவாரஸ்யமாக இல்லை. அதனால் அவரும் அவங்க ஃப்ரெண்டும் சேர்ந்து இன்னொரு புது பிஸ்னஸ் ஒன்று யோசிச்சுருக்காங்க. வாரன் பஃபெட்டோட சீரீஸ் 1லேருந்து இப்போது சீரீஸ் 9 வரைக்கும் முழுசாக கேட்டவங்களுக்கு நல்லா தெரியும். அவர் பிஸ்னஸ்ன்னு யோசித்து பண்ணுற எல்லா விஷயமே ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பிஸ்னஸ் ஒன்று கூட கிடையாது. 5 வயசில் பபிள்கம் விற்க ஸ்டார்ட் பண்ணி 17 வயசில் ஒரு நிலம் வாங்குற வரைக்கும் எல்லாமே வெரி சிம்பிளான பிஸ்னஸாக மட்டும்தான் இருந்திருக்கு. பண்ண எல்லா சின்ன சின்ன வேலைகளிலையும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, ஆனால் பெரிய ஹார்ட் ஒர்க் இருந்திருக்கு. 17 வயசில் அவருக்கு வந்த பிஸ்னஸ் ஐடியா தான் பின்பால் மெஷின். அதாவது அது ஒரு கேமிங் மெஷின். 50s 60s 70s காலகட்டங்கள்லாம் இந்த பின்பால் மிஷின் ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கும். இப்போ எப்படி நம்ம கிட்ஸ்லாம் வீடியோ கேம் விளையாடுறாங்களே அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். இந்த பின்பால் மிஷினை வாங்கி ஒரு சலூன் கடையில் வச்சுருக்காங்க. ஏன்னா சலூன் கடையில் நிறைய நேரம் ஆகும்ல முடிவெட்டுறதுக்கு. அந்த வெயிட்டிங் டைமில் இந்த மாதிரி கேம் விளையாடினா நமக்கு இன்கம் வரும் அப்படின்னு வாரன் பஃபெட் யோசிச்சிருக்காரு. பஃபெட் கையில் இருந்த காசு எல்லாத்தையும் போட்டு நிலம் வாங்கிட்டாரு. இப்போ அவர் கையில் காசு இல்லை. ஸோ அவரும் அவங்க ஃப்ரெண்டும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பில் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. $25 இன்வெஸ்ட் பண்ணி வர லாபத்தில் 50-50 எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி டீலிங் வைக்கிறாங்க. இந்த ஸ்பின்பால் மிஷின் மூலமா வாரத்துக்கு $50 வருமானம் வாரன் பஃபெட்க்கு வந்திருக்கு. எல்லாம் போயிட்டு இருந்த பிஸ்னஸை ஃபேமிலியோட கட்டாயத்தின் பேரில் ஒரு ரிட்டையர்டு ராணுவ அதிகாரிக்கு மொத்தமாக $1200 வித்துட்ருக்காரு. அந்த பிஸ்னஸில் அவங்க ஒரு நல்ல ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க. அதோடு அவங்க நிறுத்திக்காமல் இவங்க 2 பேரும் சேர்ந்து இன்னொரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் குதிரை பந்தயத்தில் ஜெயிப்பது எப்படி அப்படின்றதுக்கான ஒரு ஃபார்முலாவுக்கு ஒரு பேரும் வச்சுருக்காங்க. அதுதான் ஸ்டேபிள் பாய் செலெக்ஷன்ஸ். அப்போ குதிரை மேலே பந்தயம் கட்டுறவங்க, சீட்டுக்கட்டில் கேம்லிங் ஆடுறவங்க இவங்களோட எண்ணிக்கையெல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ இவங்களோட ஃபார்முலாவுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிது. ஆனால் அவங்களால அந்த பிஸ்னஸை கண்டினியூ பண்ண முடியல. ஏன் அப்படின்னா அப்படி ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்ட் கிட்ட இருந்து லைசன்ஸ் வாங்கணுமா. ஸோ அந்த பிஸ்னஸை கண்டினியூ பண்ணாமல் கைவிட்டுட்டாங்க. வாரன் பஃபெட் வயசு உள்ள பசங்களாம் நியூஸ் பேப்பரில் விளையாட்டு செய்திகளை ரொம்ப மும்மரமாக படிச்சுட்டு இருந்த டைமில் வாரன் பஃபெட் மட்டும் ரொம்ப கவனத்தோட வணிக செய்திகள் எல்லாத்தையும் படித்து முடிச்சிருவாராம். வாரன் பஃபெட்கே பாடம் சொல்லி கொடுக்குற டீச்சர்ஸ்லாம் கூட பங்குச்சந்தையில் ஏதாவது சந்தேகம் அப்படின்னு இருந்ததுன்னா அதை கூச்சப்படாமல் வாரன் பஃபெட் கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்பாங்களாம். 1947 17 வயசு ஃபுல்லாக கம்ப்ளீட்டான டீனேஜ் பையனாக வாரன் பஃபெட் அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு போகிறாரு. என்னென்னா பள்ளி படிப்பு எல்லாத்தையும் முடிச்சுட்டு கல்லூரிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அப்போ அவர் கையில் இருந்த சேவிங்ஸ் $5000. அந்த $5000 பேப்பர் போட்டு சம்பாதிச்ச காசு மட்டும் இல்லாமல் இன்னும் சிறுக கிடைச்ச வேலை எல்லாமே செஞ்சு அவர் சேமித்து வச்சுருக்காரு. அப்பா அம்மாவோட கட்டாயத்தின் பேரில் தான் அவர் காலேஜ் போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுறார். ஆனால் ஆக்சுவலாக வாரன் பஃபெட்டோட மனசில் என்ன இருந்ததுன்னா காலேஜில் போய் கிளாஸில் உட்காந்து டைமை வேஸ்ட் பண்ணுறதை விட ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், அந்த பிஸ்னஸ் பண்ணி காசு சம்பாதிக்கலாம், இங்கே உட்காந்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் நினச்சாராம். இந்த மைண்ட் செட்டோட காலேஜ் போன ஒரு பையன் அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்லி தெரியுமா புலம்புவாரான், இப்போ சொல்லி கொடுக்குறாருல இந்த வாத்தியார், இவரை விட எனக்கு நிறைய விஷயம் தெரியும்டா அப்படின்னு சொல்லி அடிக்கடி புலம்பிக்கிட்டே இருப்பாராம். காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்த டைமில் வாரன் பஃபெட் சில பொண்ணுங்களை டேட்டிங் பண்ணாராம். ஆக்சுவலாக
டீனேஜ் பொண்ணுங்க எதிர்பார்க்குற அளவுக்கு சுவாரஸ்யமாக வாரன் பஃபெட் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாருமே வாரன் பஃபெட்டை ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்களாம். பொண்ணுங்க கிட்ட போயிட்டு மானே தேனேன்னு சொல்லி பேசாமல் ப்ராஃபிட் லாஸ்ன்னு சொல்லி பேசினா எந்த பொண்ணுக்கு பிடிக்கும்? வாரன் பஃபெட் பொண்ணுங்க பின்னாடி சுற்றி டைமை வேஸ்ட் பண்ணாமல் இந்த சாப்டர் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி இந்த டேட்டிங் எல்லாத்தையும் ஓரம் கட்டி வச்சுட்டு உருப்படியாக வேறு ஏதாவது செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. 1948 ஒரு எலெக்ஷன் நடக்குது. அந்த எலெக்ஷனில் மறுபடியும் வாரன் பஃபெட்டோட அப்பா நின்று தோற்று போயிடுறாரு. ஸோ வேறு வழி இல்லாமல் அவங்களோட சொந்த ஊரான ஒமாஹாவுக்கு திரும்பி செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம். வாரன் பஃபெட் இப்போ படிச்சுட்டு இருக்க காலேஜ்லேருந்து டிஸ்கண்டினியூ பண்ணி ஒமாஹாவில் ஒரு யூனிவர்சிட்டியில் போய் ஜாயின் பண்ணிடுறாரு. வாரன் பஃபெட் எப்பயுமே ஒரு ஃபுல் டைம் பிஸ்னஸ் மேனாக மட்டும்தான் இருந்திருக்காரு. பார்ட் டைமில் மட்டும்தான் இந்த படிக்கிற விஷயமே பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். பஃபெட்க்கு ஒமாஹா பல்கலைக்கழகத்தில் போய் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு பிஸ்னஸ் ஐடியா வந்திருக்கு. அது என்ன? தினப்பத்திரிக்கை, வார பத்திரிக்கை அப்படின்னு நிறைய புக்கெலாம் வரும். இப்போ நம்ம ஊரில் குங்குமம், குமுதம், ராணிமுத்து அப்படின்ற வார இதழ்கள்லாம் வருதுல்ல, இது கூட சேர்த்து நியூஸ் பேப்பரையும் எல்லா வீட்டுக்கும் டெலிவரி பண்ணணும்னு வாரன் பஃபெட் முடிவு பண்ணிட்டார். அதனால் அவருக்கு கீழே ஒரு 50 பேரை வேலைக்கு சேர்த்து வெற்றிகரமாக அந்த பிஸ்னஸில் நல்ல ப்ராஃபிட் பண்ணியிருக்காரு. ஒரே சமயத்தில் படிப்பையும் பிஸ்னஸையும் ரொம்ப ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி வெற்றிகரமாக டிகிரி முடிச்சு வெளியே வந்துட்டார். அவர் யூஜி படித்து முடிக்கிறப்போ அவர் கையில் இருந்த சேவிங்ஸ் $9,800. அப்பாடா, அப்பா அம்மாக்காக ஒரு டிகிரி வெற்றிகரமாக வாங்கிட்டோம், இதுக்கப்புறம் நம்ம பிஸ்னஸில் கவனம் செலுத்தலாம் அப்படின்னு வாரன் பஃபெட் நினச்சி முடிக்கிறதுக்குள்ளே அவங்க அப்பா அம்மா நெக்ஸ்ட்டு ஒரு ட்விஸ்ட்டை கொண்டு வந்து வைக்கிறாங்க. மேற்கொண்டு பட்டப்படிப்பு படித்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க. அப்புறம் வேறு வழி இல்லாமல் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துக்கு அப்ளிகேஷன் ஒன்று போடுறாரு. ஆனால் அந்த பல்கலைக்கழகத்தில் அவரோட அப்ளிகேஷனை நிராகரிக்கிறாங்க. ஏன்னா அப்போ அவருக்கு 19 வயசு தான் ஆகியிருக்கு. அதனால் ஒரு 3 வருஷம் கழித்து அப்ளிகேஷன் போடுங்க அப்படின்னு சொல்லி ரிப்ளை லெட்டர் வருது. இதை பார்த்தோன்னே வாரன் பஃபெட்டுக்கு ரொம்ப சந்தோஷம். வாரன் பஃபெட் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசிக்கிறார். 3 வருஷம் கழித்து மறுபடியும் அதே யூனிவர்சிட்டியில் போய் படிக்கிறதுக்குள்ளே நமக்கு ஏஜ் ஆகும். அதனால் இப்போவே ஒரு பிஸ்னஸ் ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இருக்க கொலம்பியா பிஸ்னஸ் ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணிடுறாரு. அந்த யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு டீச்சரை அவர் தன்னோட மானசீக குருவாக இருந்த டீச்சரோட பேர் பெஞ்சமின் கிரஹாம். ஷேர் மார்க்கெட்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதில் கம்பெனிஸை விற்கலாம் வாங்கலாம் அப்படிங்கிற வெரி பேசிக்கான விஷயத்தை தவிர அதில் இருக்க நுணுக்கங்கள்லாம் சொல்லி கொடுத்தது கொலம்பியா பிஸ்னஸ் ஸ்கூலில் இருந்த பெஞ்சமின் கிரஹாம் அப்படிங்கிற ஒரு டீச்சர் தான். அந்த டீச்சர் இதுக்கு முன்னாடி ஒரு புக்கை எழுதியிருக்காரு. அந்த புக்கோட நேம் இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர். இதுக்கு முன்னாடி நான் ஒரு சீரியஸில் சொல்லியிருப்பேன், யாராவது புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா கண்டிப்பாக வாரன் பஃபெட்டோட புக்கை ஒரு டைமாவது படிங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இப்போ ஒரு விஷயத்த சொல்கிறேன், யாராவது ஷேர் மார்க்கெட் பிளாட்ஃபார்ம் உள்ளே வரணும், இன்வெஸ்ட் பண்ணணும், ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா கண்டிப்பாக இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் புக்கை ஒரு முறையாவது படிங்க. ஏன்னா அந்த புக்கில் A to Z எல்லாமே சொல்லியிருப்பார் பெஞ்சமின் கிரஹாம். வாரன் பஃபெட் ஒரு இன்டர்வியூவில் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு, உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ அதை பற்றிலாம் கவலை இல்லை. நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் புக்கு தான் உங்களுக்கு பைபிள், புக்கு தான் உங்களுக்கு குரான், இந்த புக்கு தான் உங்களுக்கு கீதை, இந்த புக்கு தான் உங்களுக்கு திருக்குறள், எல்லாமாவும் இந்த ஒரே புக்கு மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பஃபெட்டும் பெஞ்சமின் கிரஹாம் பார்த்த உடனே ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி உங்களுக்குள்ளே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதனால் இவங்க கிளாஸ் நடக்கிற டைம்லாம் எப்படி இருக்கும் இவங்களோட கான்வர்சேஷன்னா, வாரன் பஃபெட் அடிக்கடி குறுக்க நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாராம். அந்த கேள்வியை கிளியர் பண்ணுறது பெஞ்சமின் கிரஹாமோட வேலையாகவே இருக்குமா. பெஞ்சமின் கிரஹாமோட கிளாஸ் ரூமில் மொத்தம் 20 ஸ்டூடெண்ட் இருந்திருக்காங்க. அதில் நிறைய பேர் வாரன் பஃபெட்டை காட்டிலும் ரொம்ப பெரியவங்களாகவே இருந்திருக்காங்க. சில ஷேர் மார்க்கெட் புரோக்கர்ஸ் எல்லாமே கூட வந்து அந்த கிளாஸ் ரூமில் உட்காந்து படிச்சிருக்காங்க. ஸ்மார்ட்டாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்களாம், பெஞ்சமின் கிரஹாம் சொல்லி கொடுக்குற நுணுக்கங்களை வச்சு எப்படியாவது நல்ல ஸ்டாக்காக வாங்கி நல்ல பணம் சம்பாதிப்பாங்களாம். ஆனால் பெஞ்சமின் கிரஹாம் அதை பற்றி ஒரு நாள் கூட கவலைப்பட்டதே இல்லையாம். காசு பணம் இதெல்லாம் சேர்த்து குவிச்சு வச்சுக்கிறத காட்டிலும் புத்திசாலித்தனத்துக்கும் முதலீட்டு துறைக்கும் நடுவில் இருக்க ஒரு எதிர்கொள்கிறது தான் பெஞ்சமின் கிரஹாமுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா பட்டிருக்கு. இதே புத்திசாலிகளாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாதாரண விஷயத்தெல்லாம் கவனமே செலுத்த மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கோட்பாடு இருக்குல்ல, அதுக்குள்ளே பெஞ்சமின் கிரஹாமும் உள்ளே இருக்கார். ஏன்னா சில சமயத்தில் அவர் ரைட் லெக்கில் ஒரு சப்பலும் லெஃப்ட் லெக்கில் ஒரு சப்பலும் போட்டுக்கிட்டு காலேஜுக்கு வந்துடுவாராம். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அவர் தலையணைக்கு கீழே ஒரு நோட்டு இருக்குமா. ஏன் அப்படின்னா தூங்கிட்டே இருக்கும்போது ஆழ்ந்த தூக்கத்தில் அவருக்கு ஏதாவது ஒரு தாட் ஞாபகத்துக்கு வரும்போது அதை நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்து மறுநாள் கிளாஸில் அதை பற்றி விவாதிப்பாராம். யூனிவர்சிட்டியில் படிக்கும்போது வாரன் பஃபெட் ரொம்ப கொடிகட்டி பறந்தாராம். பெஞ்சமின் கிரஹாமோட கிளாஸில் வாரன் பஃபெட் மட்டும்தான் A+ கிரேட் எடுத்து ரொம்ப ஸ்மார்ட்டான ஸ்டூடெண்ட்டாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்காரு. பிஸ்னஸ் ஸ்கூலில் அவர் முடிக்கும் போது அவருக்கு வயசு 21. சின்ன வயசுலேருந்தே வாரன் பஃபெட் யார்கிட்டையும் கை கட்டி வேலை செஞ்சதில்லை. அவராக தான் எல்லா பிஸ்னஸையும் தேர்ந்தெடுத்து பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. அப்படி இருக்கிறப்ப டிகிரி முடிச்சதுக்கப்புறம் எப்படி இன்னொருத்தர்கிட்ட கை கட்டி வேலை பார்க்குறதுக்கு அவர் மனசு ஒத்துக்கும்? ஆனால் வாரன் பஃபெட் ஒருத்தர்கிட்ட மட்டும் கையை கட்டி வேலை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டார். அவர் சம்பளமே தரலனாலும் பரவாயில்ல, அவர்கிட்ட நான் வேலை செய்யணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டார். அது யாருன்னா அவருடைய ஆசான் பெஞ்சமின் கிரஹாம்.
நாமெல்லாம் நினைப்போம்ல, ஒரு ஃபேவரட்டான ஸ்டூடெண்ட், ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஸ்டூடெண்ட், ரொம்ப ஸ்மார்ட்டான ஸ்டூடெண்ட். ஸோ இவர் போய் வேலை கேட்டால் இல்லைன்னு சொல்ல வாய்ப்பே இருக்காது அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைக்கலாம். ஆனால் பெஞ்சமின் கிரஹாம் வாரன் பஃபெட்க்கு வேலை இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. ஏன் ஹியூமன் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியில் வேலை கேட்டு சம்பளம் கூட எனக்கு வேண்டாம், உங்கள் கூட சேர்ந்து நான் வேலை பார்த்தாலே போதும் அப்படின்னு வாரன் பஃபெட் மன்றாடி கேட்டுக்கிட்டாரு. அப்போ கூட கிரஹாம் உனக்கெல்லாம் வேலை தர முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுட்டாரு. வாரன் பஃபெட் மேலே தனிப்பட்ட கோவம்லாம் கிரஹாமுக்கு என்றைக்கும் இருந்ததில்லை. ஒரு சின்ன ரீசன் தான். என்னென்னா, காலத்தில் யூதர் இனத்து மக்களை யாரும் பெருசாக கண்டுக்கிட்டதே இல்லை. அவங்க மேலே வெறுப்பை மட்டுமே திணிச்சிக்கிட்டு இருந்தாங்க. கிரஹாமும் யூதர் இனத்தை சேர்ந்தவர். அதனால் அவர் யூதர் இன மக்களுக்கு மட்டும்தான் வேலை கொடுப்பேன் அப்படின்னு ஒரு விவாதத்தில் இருந்தார். அதனால் மட்டும்தான் வாரன் பஃபெட்க்கு வேலை இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டாரு. வாரன் பஃபெட்க்கு என்ன தான் அவர் வேலை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அனுப்பிட்டாலும் அவரோட சிஷ்யனுக்கு அவர் நல்ல ஒரு அட்வைஸை மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருந்தார். ஷேர் மார்க்கெட்டோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. எல்லா ஷேரும் ரொம்ப அதிக விலையில் விற்றுட்ருக்காங்க. இப்போ நீ போய் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறேன்னு உள்ளே போகாத அப்படின்னு ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்காரு. வாரன் பஃபெட்டும் அவர் சொன்ன அட்வைஸை அப்படியே கேட்டிருக்காரு. கிரஹாம் வேலையே இல்லை போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சதுக்கப்புறம் வாரன் பஃபெட்டால் வேறு யாரையும் எஜமானாவையும் ஏற்றுக்க முடியல, கையை கட்டியும் வேலை செய்ய முடியல. அதனால் அவர் என்ன பண்ணார் தெரியுமா? அவங்க அப்பா ஒரு ஷேர் மார்க்கெட் புரோக்கர் ஆஃபீஸ் வச்சுருந்தார்ல, அங்கேயே போய் வேலை செய்ய ஆரம்பித்தார். ஒரு பக்கம் ஷேர் மார்க்கெட் புரோக்கர், இன்னொரு பக்கம் அவர் சேர்த்து வச்சிருந்த காசு எல்லாத்தையும் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு, இன்னொரு பக்கம் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஒரே சமயத்தில் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியும் வாரன் பஃபெட் எதிர்பார்த்த அளவுக்கு அது வளர்ச்சி அடையலைன்னு தான் சொல்லணும். வாரன் பஃபெட் கிட்ட 1-to-1 கான்வர்சேஷன் வச்சுக்கணும் அப்படின்னா அவருக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரியாம். ஆப்போசிட்டில் யார் இருந்தாலும் மடக்கி மடக்கி பேசுவாராம். அதே வாரன் பஃபெட்டை ஒரு குரூப் ஆஃப் கான்வர்சேஷன்லேயோ இல்லை ஒரு மேடையிலையோ பேச சொன்னால் கை கால்லாம் நடுங்கி உதறுமா. பயத்தெல்லாம் போக்கியே ஆகணும் அப்படின்னு வாரன் பஃபெட் முடிவு பண்ணிட்டார். அதனால் பப்ளிக் ஸ்பீக்கிங் கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு கோச்சிங் சென்டரில் போய் $100 செலவு பண்ணி சேர்றாரு. பஃபெட்டை பற்றி தெரிஞ்ச நிறைய பேர் சொல்லுவாங்க, அவர் சரியான கஞ்சம்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வாரன் பஃபெட் தான் கஞ்சன் அப்படின்னு சொல்கிறத ஒத்துக்கவே மாட்டாராம். ஏன் அப்படின்னா, கஞ்சன் அப்படின்றதுல கூட 4 எழுத்து இருக்குது, நான் ஒரு கருமி அப்படின்னு சொல்லுவாராம். இல்லை, கருமினாலும் கஞ்சன் தான், அது 3 எழுத்து இருக்குல்ல, அதனால் அதை அவர் ரொம்ப ஹாப்பியாக அக்செப்ட் பண்ணிப்பாராம். இப்படிப்பட்ட ஒரு பர்சன் $100 செலவு பண்ணி ஒரு ஸ்பீக்கிங் கிளாஸ் போகிறாரு. $100 செலவு பண்ணிட்டோமே அப்படின்னு அது ஒரு செலவாக பார்க்காம அது ஒரு முதலீட்டாக தான் பார்த்தாராம் வாரன் பஃபெட். அந்த ஸ்பீக்கிங் கிளாஸ் சேர்ந்தப்போ கை கால்லாம் உதறாமல் எப்படி பேசுறது அப்படின்னு கற்றுக்கிறதுக்காக போலையாம். கை கால்லாம் நடுங்கினாலும் அந்த நடுக்கத்துலேயும் நான் எப்படி போல்டாக பேசணும் அப்படின்னு கற்றுக்கிறதுக்காக போனாராம். இல்ல, ஒரு ஷேர் மார்க்கெட் புரோக்கர் போயிட்டு எந்த ஒரு மேடையில் பேச போகிறாரு? அவருக்கு பேசுகிறதுக்கான சான்ஸ் எங்கே இருக்குது? 1-to-1 பர்சன் கிட்ட மட்டும்தான் அவர் பேச போகிறாரு. மிஞ்சி போனால் ஒரு 2-3 பேர்கிட்ட பேசுறதுக்கு சான்சஸ் கிடைக்கும். இதுக்கு போய் ஏன் அவர் $100 செலவு பண்ணும் அப்படின்னு யோசிச்சிருப்போம். ஆனால் சின்ன வயசில் எப்படி வாரன் பஃபெட் நான் ஒரு மில்லியனர் ஆவேன் அப்படின்னு சவால் விட்டு மில்லியனர் ஆனாரோ, அதே மாதிரி அவர் என்ன நினச்சார்னா, பிற்காலத்தில் இந்த உலகமே நான் பேசுகிறத கேட்கும், அதனால் நான் இப்போவே அந்த பேச்சு திறமையை வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேச கற்றுக்கிட்டாராம். அவர் பப்ளிக் ஸ்பீக்கிங் கோர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஓரளவுக்கு போல்டாக பேச கற்றுக்கிட்டாரு. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பணத்தை ஒமாஹாவில் நெப்ராஸ்கா யூனிவர்சிட்டியில் ஈவினிங் டீச்சராக போய் ஜாயின் பண்ணி சம்பாதிச்சிட்டாரு. அந்த யூனிவர்சிட்டியில் சொல்லிக் கொடுக்கும்போது பியூட்டி என்ன தெரியுமா? அங்கே பாடம் கற்றுக்கிட்டனா எல்லாருமே வாரன் பஃபெட்டை விட பெரியவங்க தான். அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இந்த பொடியும் போய் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துட போகிறான் அப்படின்னு ரொம்ப கேலி கிண்டலோட பார்த்தவங்க எல்லாரோட வாயும் அடைக்க வச்சாராம் அவர் நடத்தின பாடத்தில். வாரன் பஃபெட்டோட குருவே பெஞ்சமின் கிரஹாம் தான். ஸோ அவர் ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு அவர் எப்படி வாரன் பஃபெட்க்கு சொல்லி கொடுத்தாரோ அதே மாதிரி இவரும் இவரோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாராம். ஷேர் மார்க்கெட் புரோக்கர் வேலை, ஈவினிங் ஆனால் டீச்சர் வேலை, இதை தாண்டி வேறு ஒரு வேலையிலையும் ரொம்ப மும்முரமாக ஈடுபட்டாராம். பஃபெட்க்கு 21 வயசு ஆயிடுச்சு. அரும்பு மீசையெல்லாம் முளைச்ச பருவம். மோஸ்ட் ஆஃப் த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் செய்கிற அதே வேலையை தான் வாரன் பஃபெட்டும் செஞ்சாராம். அது என்னன்னு, வாரன் பஃபெட் வீட்டுக்கு பக்கத்தில் சூசன் தாம்சன் அப்படிங்கிற ஒரு பொண்ணை பார்த்தாராம். பார்த்த உடனே அந்த பொண்ணு மேலே காதல் வந்துடுச்சான். நம்ம வாரன் பஃபெட்டுக்கு தான் பொண்ணுங்களை வசீகரிக்கிற மாதிரி பேச தெரியாதே, அதனால தானே காலேஜ் படிக்கிற டைமில் நிறைய பொண்ணுங்க அவரை ரிஜெக்ட் பண்ணாங்க. ஆனாலும் வாரன் பஃபெட் அந்த பொண்ணை எப்படியாவது காதல் வயப்பட வைக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப முயற்சி பண்ணியிருக்காரு. அது அவரால் முடியவே இல்லை. பஃபெட் புத்திசாலித்தனமாக இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு பேசுகிறதும் கிண்டல் பண்ணுறதும் சூசனுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லையா. வாரன் பஃபெட் அவர் வீட்டுக்கு வர சத்தத்தை கேட்ட உடனே சூசன் பின்னாடி கதவு வழியாக எகிரி குதிச்சு வெளியே ஓடி போயிடுவாங்களாம். வாரன் பஃபெட்டை பார்த்தாலே பயந்து பயந்து ஓடி போன சூசனை பஃபெட் கல்யாணமே பண்ணிட்டாரு. எப்படி தெரியுமா? உனக்கான வாய்ப்பு வரும் வரை பொறுமையாக காத்துக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது வாரனோட பாலிசி.
ஆனால் இந்த இடத்துல வாரன் பஃபெட் பொறுமையாக காத்துக்கிட்டுலாம் இல்லையா, அவரோட ஸ்மார்ட் திங்கிங்கை யூஸ் பண்ணியிருக்காரு. இப்படியும் சூசனை கரெக்ட் பண்ணவே முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட வாரன் பஃபெட் அவங்க அப்பாவை கரெக்ட் பண்ணி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. சூசனோட அப்பாவுக்கு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்ட வாரன் பஃபெட் டெய்லி அவங்க வீட்டுக்கு போயிட்டு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாசித்து காமிச்சு அவங்க அப்பாவோட மனசில் ஒரு நல்ல இடம் பிடிச்சிட்டாரு. 1952 வாரனுக்கும் சூசனுக்கும் திருமணம் ஆயிடுச்சு. $25 செலவில் ஒரு வாடகை வீடு பிடிச்சு 2 பேரும் குடியேறுறாங்க. பஃபெட் கல்யாணத்துக்கு முன்னாடி பேச ஆரம்பித்தாலே பிஸ்னஸ் ப்ராஃபிட், நான் எப்படியாவது ஒரு மில்லியனர் ஆகிடுவேன், இப்படி தான் இருக்கும். இப்படிலாம் பேசுகிற ஒரு பையன் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் மனைவியை எப்படி பார்த்துப்பான் அப்படின்ற ஒரு கனவோட சூசன் வராங்க. வாரன் பஃபெட்டோட கஞ்சத்தனமான உச்சத்தை மட்டும்தான் சூசன் பார்க்குறாங்க. பஃபெட்டும் சூசனும் ஒரு வீட்டுக்கு குடி போனாங்கன்னு சொன்னல, அந்த வீடு முக்கால்வாசி இடிஞ்சு போய் தான் இருக்குது. வாரன் பஃபெட்டோட ஷூக்குலேருந்து எலிலாம் ஓடி போதான். இது மட்டும் இல்லை, வாரன் பஃபெட்டுக்கும் சூசனுக்கும் முதல்ல ஒரு குழந்தை பிறக்குது. அந்த பெண் குழந்தைக்கு குட்டி சூசன் அப்படின்னு சொல்லி வாரன் பஃபெட் பேர் வைக்கிறார். அவங்க மனைவியை பெரிய சூசன் சொல்கிறாரு, குழந்தைய குட்டி சூசன் சொல்கிறாரு. இவரோட கஞ்சத்தனத்தோட உச்சம் என்ன தெரியுமா? எல்லாம் மடித்து வைப்போம்ல அலமாரி, அதையே குழந்தைக்கு படுக்கையாக மாற்றி கொண்டாராம். புதுசாக ஏன் படுக்கையெல்லாம் வாங்கணும், இதையே மாற்றி மாற்றி வச்சுக்கலாம், இந்த செல்ஃப் எல்லாம் அடுத்த செல்ஃப் அப்படின்னு யோசிச்சாராம். வாரன் பஃபெட் அப்பா புரோக்கர் ஆஃபீஸில் தான் வாரன் பஃபெட் ரொம்ப நாள் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். அவர் ஷேர் மார்க்கெட்டில் இருக்க எக்ஸ்பீரியன்ஸை எல்லாமே அந்த ஆஃபீஸில் வீணடிச்சுக்கிட்டே இருந்தார். இப்படியே ஒமஹாவில் அவரோட வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருந்தது. அப்போது திடீர்னு ஒரு நாள் அதிர்ஷ்டம் கதவை தட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி யூதர்களுக்கு மட்டுமே நான் வேலை கொடுப்பேன் அப்படிங்கிற கட்டுப்பாட்டெல்லாம் தளர்த்திட்டு பெஞ்சமின் கிரஹாம் 1954 வாரன் பஃபெட்க்கு ஒரு லெட்டர் அனுப்புகிறாரு. உனக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா என் கூட வந்து என்னோட சேர்ந்து நீ வேலை செய்யலாம். பஃபெட் வாயை திறந்து சேல்ரி அப்படின்ற ஒரு விஷயத்த கேட்கறதுக்கு முன்னாடியே அந்த லெட்டரில் வருஷத்துக்கு $12,000 சம்பளம் அப்படின்னு கிரஹாமே சொல்லிட்டாரு. அதாவது எதிர்பாராத விதமாக ஒரு எம்எல்ஏ சீட்டு அடிமட்ட தொண்டனுக்கு கிடைச்சா அவனுக்கு ஒரு இனம் புரியாத குதூகலம் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் அப்போ வாரன் பஃபெட் ரொம்ப துள்ளி குதிச்சாராம். செஞ்சுக்கிட்டு இருந்த எல்லா வேலையும் அப்படியே விட்டுட்டு இந்த ஃப்ளைட்லேயே குட்டி சூசன், பெரிய சூசன், வாரன் பஃபெட் 3 பேரும் கிளம்பி வாஷிங்டன் போயிட்டாங்க. வயசுலேருந்தே வாரன் பஃபெட் என்னதான் கெட்டிக்கார பையனாக இருந்தாலும் ஜல்லிக்கட்டில் 100 பேர் வந்தால் கூட தூக்கி வீசக்கூடிய அளவுக்கு ஒரு காளைக்கு ஒரு ட்ரைனிங் இருக்குது அப்படின்னா கொம்பு சீவி விட்டவனை மறக்கக்கூடாது இல்லையா? அதே மாதிரி தான் கறிக்கட்டு ஓடிக்கிட்டு இருந்த வாரன் பஃபெட் என்னும் குதிரையை லாடம் கட்டி ஒழுங்குபடுத்தியது பெஞ்சமின் கிரஹாம் தாங்க. சீரியஸில் வாரன் பஃபெட் பற்றி இல்லாமல் பெஞ்சமின் கிரஹாமை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். அவனோட குழந்தை பருவம் ரொம்ப கஷ்டமான காலகட்டமாக தான் இருந்திருக்கு. ஏன்னா சின்ன வயசுலேயே அவங்க அப்பா இறந்துட்டுருக்காரு. அவங்க அப்பாவும் அம்மாவும் சேமித்து வச்ச கொஞ்சம் காசை அவங்க அம்மா ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 1907 அந்த வருஷம் ஷேர் மார்க்கெட்டில் மிகப்பெரிய வீழ்ச்சி ஒன்று நடந்திருக்கு. அப்போ அவங்களோட எல்லா பணத்தையும் பறி கொடுத்துட்ருக்காங்க. கிடைக்கிற சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சு தன்னைத்தானே காப்பாற்றிக்கிற நிலைமை சிறு வயசுலேருந்தே கிரஹாமுக்கு நீடித்திருக்கு. அதெல்லாம் படிப்பை எந்த விதத்துலையும் பாதிக்கவே இல்லை. பள்ளி படிப்பை முடித்து கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் அவர் பட்டமும் பெற்றுறாரு. அங்கே பட்டம் பெற்றதுக்கப்புறம் அதே பல்கலைக்கழகத்தில் அவரை ஆங்கிலம் மற்றும் கணிதம் மற்றும் தத்துவம் இந்த 3 துறைகளிலும் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவர் அது எல்லாத்தையும் புறக்கணிச்சிட்டு நேராக ஷேர் மார்க்கெட் இருக்க பக்கமாக தான் போனாராம். ஆல்ரெடி நமக்குலாம் ஒரு பயம் இருக்கும்ல, அம்மா ஆல்ரெடி ஷேர் மார்க்கெட்டில் காசெல்லாம் விட்டுட்ருக்காங்க, நம்ம எப்படி மறுபடியும் அங்கே போவோம்? அவர் மனசில் கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக மட்டுமே தான் யோசிச்சிருக்காரு. ஸ்டார்டிங்கில் என்னவோ ஷேர் மார்க்கெட் அவருக்கு ரொம்ப நல்லா தான் போயிருக்கு. ஆனால் 1929 மறுபடியும் ஷேர் மார்க்கெட்டில் கடும் வீழ்ச்சி. அப்போ அவர் போய் மாட்டிக்கிட்டாரு. ஆடி காற்றுல அம்மியே பறக்கும்போது உலகம் மட்டும் நின்றுக்கிட்டா இருக்கும் அப்படின்னு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, அந்த மாதிரி உலகமே ஷேர் மார்க்கெட்டில் குப்பரை கவுந்து கிடக்கிறப்போ இவருக்கு மட்டும் எப்படி ப்ராஃபிட் கொட்டி கொடுக்க முடியும்? கிரஹாம் இன்வெஸ்ட் பண்ணதுலேருந்து 20% காணாமல் போயிடுச்சு. 1930 அதாவது வாரன் பஃபெட் பிறந்த வருஷம். மேலே மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் போகாது அப்படின்னு நம்பி கிரஹாம் கடனுக்கு வாங்கி மறுபடியும் ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை போட்டிருக்காரு. ஆனால் அவரோட பேட் லக்கா இல்லை பேட் டைமாக என்னன்னு தெரியல, மார்க்கெட் இன்னும் மோசமாக கீழே டவுன் ஆகிருக்கு. 1932 வரைக்கும் அந்த மார்க்கெட் மேலே போகவே இல்லை. ஃபஸ்ட்டாவது இன்வெஸ்ட் பண்ணதில் 20% தான் காணாமல் போச்சு. செகண்ட் டைம் டவுனில் இன்வெஸ்ட் பண்ணதில் 70% காணாமல் போயிடுச்சான். பெஞ்சமின் கிரஹாம் திவாலாகி போயிட்டாரு அப்படின்னு கூட சொல்லலாம். கிரஹாமுக்கு சின்ன வயசில் பட்ட கஷ்டமெல்லாம் கண்ணு முன்னாடி வந்து போதான். மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணோமா அப்படின்னு நினைக்கும் போது தான் கிரஹாமோட மனைவி நடன ஆசிரியர் வேலைக்கு போகலான்னு முடிவு பண்ணி வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கிரஹாம் கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணார் இல்லையா, அப்போது அவரால் அந்த கடனை கட்ட முடியலன்னு 5 வருஷம் சம்பளமே வாங்காமல் அவங்களுக்கு வேலை செஞ்சு கொடுத்தாராம். 1934 5 வருஷம் சம்பளம் இல்லாமல் அவர் காலத்தை ஓட்டுனது ரொம்ப கொடுமையான விஷயம்.
அப்படின்னு சொல்லி பெஞ்சமின் கிரஹாம் சொல்லியிருக்கார். அந்த கொடுமையான காலகட்டத்திலையும் பெஞ்சமின் கிரஹாம் என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு? செக்யூரிட்டி அனலைசிஸ் அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு. இப்போ வாரன் பஃபெட் டாபிக்குள்ளே போகலாம். 1954 வாரன் பஃபெட் கிரஹாம் கிட்ட வேலைக்கு வந்து சேர்ந்துட்டாரு. யார்கிட்டையும் கை கட்டி சேவகமே செய்ய மாட்டேன்னு பிடிவாதமாக இருந்த வாரன் கிரஹாம் கூப்பிட்ட உடனே எப்படி ஓடோடி வந்துட்டாரு. கிரஹாம் கிட்ட வாரன் என்ன தான் கண்டாரு? 2 பேருக்கு இடையில அப்படி என்ன தான் உறவு? வாரனை கிரஹாம் வசீகரிக்கிற அளவுக்கு என்ன தான் செஞ்சுட்டாரு? கல்லூரி நாளில் பங்குச்சந்தையை பற்றி அவர் கற்றுக் கொடுத்தது மட்டும்தான் தெரியும் எல்லாருக்கும். ஆனால் நிறைய சூட்சமங்களை சொல்லி கொடுத்துருக்காரு. தன் வாழ்க்கை அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் அமையப்போகுது அப்படின்னு வாரன் பஃபெட் ரொம்ப உறுதியாக நம்பினார். அதனால தான் பெஞ்சமின் கிரஹாமை வாரன் பஃபெட் குருவாகவே ஏற்றுக்கிட்டாரு. அண்ட் அவருக்காக என்ன வேணால் செய்யலாம், அவர்கிட்ட நம்ம நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயம் இருக்குன்னு கண்மூடித்தனமாக நம்பினார். அவரோட நம்பிக்கை வீண் போகவே இல்லை. அவர் நினச்சதை விட ரொம்ப அதிகமாகவே கிரஹாம் கிட்டேருந்து கற்றுக்கிட்டாரு. அது என்னங்கிறத அடுத்த சீரீஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டாக்கினிஸ் சேனல்.